ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பர்சனலான ரொம்ப ஃபேவரட்டான ஒரு 10 கேடாமஸ்டோட லிஸ்ட்டை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இட். நான் முதல்ல பார்க்க போகிற சீரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்ளின். இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவான கிம்ஷின் வந்து பழங்காலத்தில் வந்து ஒரு பெரிய வாரியரா ஒரு பெரிய போரினா வந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவர் ஏற்பட்ட ஒரு சாபத்தினால அப்போதுலேருந்து இப்போ இருக்கிற மாடர்ன் ஏஜ் வரைக்கும் சாகா வரம் பெற்று சாகாம வாழ்ந்து வந்துகிட்டே இருப்பாரு. இந்த சாபத்துலேருந்து அவருக்கு சாப விமோசனம் கிடைக்குன்னா இந்த சீரிஸ்ல காப்ளினோட பிரைட் அப்படின்னு நம்ம சொல்லப்படுற நம்ம ஹீரோயினான யூன்டெக் வந்து அவர் நெஞ்சில குத்திருக்க ஸ்வாட அவங்க கையால எடுத்தா அவர் சாப விமோசனப்பட்டு இறந்து போவார். இதுதான் இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்துல ஹீரோவான கிம்ஷினுக்கும் ஹீரோயினான யூன்டெக்கும் நடுவில் நடக்கிற லவ் சீன்ஸா இருக்கட்டும். இந்த சீன்ஸ்ல கிரிம் ரிப்பர் அப்படின்ற ஒரு பேர்ல வேங்கியோ அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும். அவங்களுக்கு ஒரு லவர் இருப்பாங்க. அவங்களுக்கு நடுவில் ஒரு நடக்கிற லவ் ஸ்டோரி. இவங்களாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க, இவங்களுக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸும் இப்போ இருக்க பிரசன்ட் லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸையும் எப்படி லிங்க் பண்றாங்க அப்படின்றத சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ்லாம் தூவி சூப்பரா சொல்றதா இந்த காப்ளின் அப்படின்ற ஒரு சீரீஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சீரீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட். ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரியா நாட்டில் ஹியோசான் ஹை ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் நம்ம ஹீரோனா சியோங்சானும் நம்ம ஹீரோயினான ஆஞ்சோ வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க படிக்கிற அந்த ஹியோசான் ஹை ஸ்கூலில் ஒரு ஜாம்பி அவுட் பிரேக் வந்து நடக்குது. இந்த ஜாம்பி அவுட் பிரேக்லேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையன்றத சும்மா சுவாரஸ்யமாக சொல்கிறான் இந்த ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட்டோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த சீரீஸ்ல வந்து நிறைய சேசிங் சீன்ஸும் நிறைய ரன்னிங் சீன்ஸும் இருக்கும். ரொம்ப சூப்பராகவே கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. அதுக்காகவே இந்த சீரீஸ் வந்து பார்க்கலாம். இந்த சீரீஸ்ல வந்து செகண்ட் கப்பலா வந்து சியூயாக் அப்புறம் ஞாமரா அப்படின்னு இன்னொரு கப்பல் வராங்க. இவங்களுக்கு நடுவில் லவ் ஸ்டோரி ஒன்று நடக்கும். இவங்க கூட ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க கடைசியாக இந்த ஜாம்பி அவுட் பிரேக்லேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, கடைசியில் யார் உயிர் போயிடுச்சா, யார் இறந்தா, அதுக்கப்புறம் கடைசி இந்த ஹியோசான் நகரத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்றது சும்மா ரத்த கிளறியா சொன்னதுதான் இந்த ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் கதை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சீரீஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூட் லவர்ஸ் ஸ்கார்லெட் ஹார்ட் ட்ரையோ. இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினான ஹாஜின் வந்து மாடர்ன் டைம்ல வந்து ஒரு மேக்கப் கேர்லா ஒரு மேக்கப் கடையில் வேலை செய்கிற ஒரு கேர்லா இருக்காங்க. இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்கள பிட்ரே பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இல்லை அஃபேர்ல இருக்க தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டே வந்து ஒரு வெக்ஸாயி ஒரு லேக் ஓரமாக உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டோ ரொம்ப வெக்ஸாயி உட்காந்துட்டு இருக்க போறேன். அந்த லேக்ல வந்து ஒரு சின்ன பையன் தவறி விழுந்துடுறான். அந்த பையனை காப்பாத்துக்க இவங்களும் குதிச்சுறாங்க. அந்த லேக் மூலியமா டைம் டிராவல் பண்ணி பழங்காலம் அதாவது ராஜா காலத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஹேசு அப்படின்னு ஒரு பொண்ணோட உடம்புக்கு போயிடுறாங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த ஹேசு அப்படின்ற அந்த பொண்ணோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது அங்க 4th பிரின்ஸ் வேங்சு அப்படின்ற ஒரு பிரின்சஸ் ஆச்சு அவங்களோட காதல் விழுறாங்க. கடைசியில காதல் வந்து சேர்ந்துதா இல்லைன்றத சூப்பரா சொல்றதுதான் இந்த சீரீஸோட கதை. இந்த சீரீஸ்ல 4th பிரின்ஸ் மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பிரின்ஸ், செகண்ட் பிரின்ஸ், தேர்ட் பிரின்ஸ், 5th பிரின்ஸ் அப்படின்னு ஒரு 10ல இருந்து 12 பிரின்ஸ் வரைக்கும் இந்த சீரீஸ்ல இருப்பாங்க. இந்த பிரின்ஸுங்களோட நம்ம ஹீரோயின் வந்து எப்படி ஃப்ரெண்ட் ஆகுறாங்க, இவங்களுக்கு நடுவில் என்னெல்லாம் கூத்தடிக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த 4th பிரின்ஸ் வேங்சு இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே தனியாவே மற்ற பிரின்ஸுகள் மாதிரி இல்லாம தனியாவே ரொம்ப அம்மா அப்பாவோட அன்பு கிடைக்காம ஒரு காட்டுக்குள்ள நிறைய அனிமல்ஸோடலாம் நிறைய சண்டை போட்டு ஒரு ஃபெரோஷியஸான ஒரு வாரியரா தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட கண்ணாண்ட கூட ஒரு பெரிய தழும்பு கூட இருக்கும். அந்த அளவுக்கு இருப்பாரு. இவங்க திருப்பி இந்த கிங்டம் வரும்போது நம்ம ஹீரோயினான ஹேசுவை பார்த்து காதல் விடுறாங்க. இந்த காதல் வந்து அவர் சாஃப்டா மாறிச்சா இல்லையான்றதையும் இந்த பிரின்ஸுகளுக்கு நிறைய சண்டைகள்லாம் போடுவாங்க. கடைசியில இந்த ஹீரோயின் வந்து திருப்பி பிரசன்ட்டுக்கே போவாங்களா இல்லையா, அப்படி பிரசன்ட்டுக்கு போயிட்டா இவங்களோட காதல் என்ன ஆகும் அப்படின்றத சூப்பரா சொல்றதான் இந்த சீரிஸோட கதைங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சீரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டு த பியூட்டிஃபுல் யூ. இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பாத்தீங்கன்னா ஹீரோவான கேங் டேஜூன் அப்புறம் ஹீரோயினான கோஜேயி இருப்பாங்க. பேர் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, நம்ம ஹீரோ ஹீரோயினே கூப்பிடலாம். இந்த சீரிஸ்ல ஹீரோ வந்து அத்லெட்டிக்ஸ்ல வந்து ஹை ஜம்ப் பண்ற ஒரு ஆளா இருப்பாங்க. ஹீரோயின் வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்கள டிவியில பார்த்து அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா அவங்க வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ வந்து இந்த ஹை ஜம்ப் வந்து விட்டுறலாம், அதை குவிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்க போற இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க படிக்கிற அந்த ஹை ஸ்கூல் அதாவது அவங்க படிக்கிற அந்த பாய்ஸ் ஹை ஸ்கூலுக்கு ஒரு பாய் கெட்ட போட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரை வந்து இந்த ஹை ஜம்ப்ல விட்டு வெளில வராத மாதிரி பண்றதாங்க இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த சீரிஸ்ல ஹீரோயினா வந்து ஆக்ட் பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சுல்லி. இவங்க இந்த சீரிஸ்ல வந்து ரொம்பவே கியூட்டாவும் ரொம்ப சைல்டிஷாவும் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங்காக இந்த சீரிஸை பார்க்கலாம். ஹீரோயினான இவங்க வந்து பாய் கெட்ட போட்டு அந்த பாய்ஸ் ஹாஸ்டல்ல போய் அந்த பாய்ஸோட எப்படி மிங்கிள் ஆகிறாங்க, பாய்ஸோட ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பாய்ஸோட அடிக்கிற லூட்டிகள் கும்மாளங்கள் இதெல்லாம் சூப்பராகவும் சொல்லிட்டு அந்த பாய்ஸ் ஹாஸ்டல்ல படிக்கிற ஒரு பையனுக்கு இந்த ஹீரோயின் மேல ஒரு ஒன் சைட் லவ் வரும். அந்த லவ் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரா சொல்லியிருப்பாங்க. இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு.
வந்து ஒரு எவர்கிரீன் வெப் சீரிஸ் மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலுமே சலிக்காத மாதிரி, எல்லா டைம்லயும் வந்து ரசிக்கிற மாதிரியான நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப், லவ், காமெடி சீன்ஸ், இந்த மாதிரி சூப்பரான ஒரு சீரிஸ் தாங்க இந்த டு த பியூட்டிஃபுல் அப்படின்ற இந்த சீரிஸ். நெக்ஸ்ட், த மிஸ்டீரியஸ் கிளாஸ். இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் வந்து ஒரு 10-12 பசங்க இருக்காங்க. அந்த 10-12 பசங்களுக்கு நடுவில் ஒரு பேய் வந்து மனுஷ மாதிரியே வேஷம் போட்டு அந்த பசங்களோட சுற்றிட்டு இருக்கு. கடைசியில் அந்த பேயை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கண்டுபிடிச்சிட்டா அந்த பேய்க்கு என்ன ஆச்சு அப்படின்றத ரொம்ப திகிலாக சொல்கிறதாங்க இந்த சீரிஸோட ஒரு கதை. மற்ற இதுக்கு முன்னாடி சொன்ன வெப் சீரிஸில் வந்து ஒரு எபிசோடு வந்து ஒரு ஆவரேஜாக வந்து 45 மினிட்ஸ், அப்புறம் ஒரு 1 hour 15 மினிட்ஸ் அந்த மாதிரி போகும். ஆனால் இந்த சீரிஸில் இருக்க ஒரு எபிசோடும் அதிகபட்சம் ஒரு 20 to 25 மினிட்ஸ் தாங்க போகும். இது வந்து ஒரு மினி வெப் சீரிஸ்னே சொல்லலாம். சப்போஸ் வீட்டில் தனியாக இருக்கும், இல்லை போர் அடிக்குது அப்படின்னா ஒரு சீரிஸை வந்து ஒரு நைட்லேயே ஃபுல்லாக முடிச்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு வேணும்னா இந்த ஒரு சீரிஸை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சீரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லியோ. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ பியூட்டி. இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோயினான லிம் ஜி கியூக்கு அவங்களோட லுக்ஸ் மேலே வந்து ஒரு பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அவங்க மூஞ்சில நிறைய பிம்பிள்ஸாக இருக்குமா, அதனால அவங்க கிளாஸுக்கு போனாலே அவங்க கிளாஸ்மேட்ஸாக இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து அக்லி 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 அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ரொம்ப கலாய்ப்பாங்க. அதனாலே அவங்க வந்து வீட்டை விட்டு ரொம்ப வெளில போவாங்க. ரொம்ப அழகே இல்லைன்ற ஒரு ரொம்ப சோகமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சரி, அவங்க வந்து அழகை கூட்டுறதுக்காக வந்து மேக்கப்புக்குள்ள இறங்கி ஒரு ஃபேக்கான ஒரு அழகுக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அந்த டைம்ல அவங்களோட கிளாஸ்ல வந்து ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் இருப்பான். அவன் பேர் வந்து லீ சுவோ. அவங்களோட வந்து இவங்க கமிட் ஆகி அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல அதே கிளாஸ்ல ஹான்சோ ஜூன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து லிம் ஜி கியூங்க வந்து திருப்பி ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிப்பான். கிட்டத்தட்ட இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். கடைசியில இவங்க 2 பேர்ல யாரோட கடைசியில சேர்ந்தாங்க அப்படின்றதையும், உண்மையான அழகு அப்படின்னு, அதாவது ட்ரூ பியூட்டினா என்னன்ற அர்த்தத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்றத சூப்பரா சொல்றதா இந்த ட்ரூ பியூட்டி அப்படின்ற சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரிங்க. இந்த சீரிஸ்ல ஹீரோயினா நடிச்சு லிம் ஜி கியூங் வந்து சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. தலையை சொரியதா இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி கியூட்டான ஆக்ஷன்ஸ் வந்து இந்த சீரிஸ்க்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அவங்களோட ஆக்டிங்காகவே நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த சீரிஸ்ல ஹான்சோ ஜூன் அப்படின்ற ஒரு கேரக்டரும், இந்த கேரக்டர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேட் பாய் மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு செகண்ட் லீட் சிண்ட்ரோமே நிறைய பேருக்கு என்னன்னா தெரிய வந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரிஸ் வந்து ஒரு மோஸ்ட் பாப்புலர் கே டிராமா இந்த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேரால இந்த சீரிஸ் வந்து பார்க்கப்படுது. நெக்ஸ்ட், த சைலண்ட் சி. இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல நம்ம உலகத்துல வந்து ஒரு 2070, 2080, 2090 அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே தண்ணி பஞ்சம், தண்ணியே இல்லை, வாட்டர் ஸ்கேசிட்டி அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு தண்ணி பஞ்சம்னா காசை கொடுத்து தான் தண்ணி வாங்குற நிலைமைக்கு வந்துடும். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இந்த மாதிரி கார்டுலாம் வச்சிருக்கோம். அந்த மாதிரி அங்கே வந்து கோல்டு கார்டு, சில்வர் கார்டு அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. சில்வர் கார்டு இருக்கவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாகும், கோல்டு கார்டு இருக்கவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவும் தர மாதிரியான அந்த அளவு ஒரு தண்ணி பஞ்சம் வந்து தலைவிரிச்சு இந்த உலகத்தில் ஆடுது. இந்த தண்ணி பஞ்சத்தை வந்து போக்குறதுக்காக, இந்த வறுமையை வந்து நீக்கிறதுக்காக கொரியா நாட்டுல இருந்து ஒரு ரிசர்ச் டீம் வந்து மூணுல ஏதோ ஒரு வாட்டர் சோர்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த வாட்டர் சோர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லி ஒரு டீமை வந்து அங்க அனுப்பி அங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி மூணுல ஒரு ஸ்டேஷன் போட்டு அங்க வாட்டர் சோர்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி ரிசர்ச்க்கு அனுப்புறாங்க. ஆனா அந்த ரிசர்ச் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஃபியூ மந்த்ஸாவே எந்த ஒரு சிக்னலும் அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னே தெரியல. அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா, என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு ஒரு சிக்னலும் இல்லை, ஒரு மெசேஜும் அவங்க கிட்ட வரல. ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட டீமுக்குள்ள வந்து ஒரு டாக்டர், சயின்டிஸ்ட் இவங்களாம் சேர்ந்து ஒரு டீம் அப் மாதிரி பண்ணிட்டு இங்கேருந்து அந்த ஸ்டேஷனுக்கு போய் அங்கே என்ன நடந்தது, கடைசியில் அந்த வாட்டர் சோர்ஸை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசியில் அந்த ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப த்ரில்லாகவும் சொல்கிறாங்க இந்த சீரிஸோட கதை. இந்த சீரிஸ்ல ஹீரோ ஆக்ட் பண்ணிருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கியோ. இவர் வந்து இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன காப்ளின் அப்படின்ற சீரிஸ்ல ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அவர் தான் இந்த ஒரு சீரிஸ்லயும் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த ஒரு சீரிஸ்ல அவங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் போடுமே, அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஏதோ அஃபெக்ட் ஆன மாதிரி ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி ஒரு பொண்ணு அங்கே இங்கே ரொம்ப ஸ்பீடாக விடும். அந்த பொண்ணை பிடிக்கிற சில சீன்ஸாக இருக்கட்டும். கடைசியில் இந்த சீரீஸில் அந்த வாட்டர் சோர்ஸை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த வாட்டர் சோர்ஸ் என்ன அப்படி ஒன்று இருக்கா அப்படின்றது ரொம்ப சூப்பரான ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் தனியாக பார்த்தாலே நெஞ்செல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும். அந்த மாதிரி சூப்பர் சீன்லாம் இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு சீரீஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப போர் அடிக்க போகிற ஒரு சயின்டிஃபிக் ஃபீல்டில் ஒரு மூணில் ஸ்பேஸ் பற்றின ஒரு சீரீஸ் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த சீரீஸ் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சீரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஸ்ட்ராங் கேர்ள் நாம்சூன். இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோயினா கங்னாம் சூனுக்கு வந்து சூப்பர் ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அவங்களால வந்து எவ்வளோ பெரிய ஒரு பொருளாக இருந்தாலும் சரி ஈஸியாக தூக்க முடியும், ஈஸியாக தூக்கி போட முடியும். பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் ஓடுற ஒரு ரன்னிங்ல இருக்க ஒரு ஃப்ளைட்டே அவங்க கையால் பிடிச்சி நிறுத்துற மாதிரியா சில சீக்வன்ஸ்லாம் இருக்கும். இவங்களோட நாட்டில் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வில்லன் காட்டுவாங்க. அவங்க வில்லன் பேர் வந்து ரீசியோ. அவங்க வந்து இந்த ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி நிறைய இல்லீகலான விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து இவங்களை டிஃபீட் பண்ணுறதுக்காக அவங்களோட நெருங்கி பழகி அவங்கள காதல் லெவலில் வச்சு அவங்களை ஏமாற்றி கடைசியில் இந்த செட்டியை வந்து அவங்க ட்ரக் ஃப்ரீயா மாத்துறாங்க. இல்லீகலான விஷயங்கள் எதுவும் நடக்காம தடுத்தாங்களா இல்லையா அப்படின்றத சுவாரஸ்யமா சொல்றான் இந்த ஸ்ட்ராங் கேர்ள் நாம்சூன் அப்படின்ற சீரிஸோட கதைங்க. இந்த சீரிஸ்ல ஹீரோயினா நடிச்சிருக்க கங்னாம் சூன் வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தா ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் அந்த சீரிஸ்ல ஒரு சின்ன கேரக்டரா வந்திருப்பாங்க. இந்த சீரிஸ்ல அவங்க தான் மெயின் லீட்னால அவங்கள சுத்தி தான் பெரிய கதை நகரம். இவங்களோட கியூட்டான ஆக்ஷன்ஸ், இவங்களோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். இவங்களோட சைல்டிஷா பண்றதா இருக்கட்டும், அந்த சூப்பர் பவரை வச்சு அவங்க கூட இருக்கவங்களை வெறுப்பேற்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சீரிஸ்ல மெயினா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள நோக்கி என்னனால இவங்க தான் பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதோட அவங்களுக்கும் ஹீரோக்கும் நடக்கிற சில லவ் சீன்ஸா இருக்கட்டும், அவங்க சின்ன பையன் அந்த சூப்பர் ஸ்ட்ரென்த் வச்சு சின்ன சின்ன அவங்க விளையாடுறதா இருக்கட்டும், இவங்க ஃபேமிலிக்கும் அந்த பவர்ஸ் இருக்கும், அதெல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க ரொம்ப சுவாரஸ்யமா. வீட்டில் சும்மா இருக்கும், ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து ஒரு சைல்டிஷான ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சீரிஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சீரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம். இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவான கீஹன் அப்படின்றவங்க வந்து கொரியா நாட்டில் வந்து எந்த ஒரு வேலை வெட்டி இல்லாமல் நிறைய கடன் மேலே கடன் வாங்கி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குடிச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாரு. அந்த கடன் பிரச்சனைனால அவங்க பொண்டாட்டி அவங்கள விட்டு போயிடுவாங்க. கடைசியில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்க போற அவருக்கு வந்து ஒரு கேம் விளையாடுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த கேம் விளையாடுற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திட்டு அந்த கேம்ல வந்து அவர் ஜெயிச்சாருன்னா நிறைய கோடி கணக்கில் வந்து காசு கிடைக்கும். சப்போஸ் அவர் தோத்துட்டாருன்னா அவர் உயிரே போயிடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க. கடைசியில் அவர் இந்த கேமை ஜெயிச்சு வெளில வந்தாரா இல்லை செத்துட்டாரா அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நிறைய சஸ்பென்ஸோட சொல்றாங்க இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த சீரிஸ்ல என்னென்ன கேம்லாம் விளையாடுன்னு பார்த்தீங்கன்னா, நாம சின்ன வயசுல இருக்க போற விளையாடலாம் அந்த மாதிரியான கேம்ஸ் விளையாடுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருக்க போற சாக்கோ சாக்கோ 1 2 3 சாக்கோ சாக்கோ 1 2 3 சாக்கோ சாக்கோ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க போறேன். எல்லா பசங்களும் வந்து அசையாம நிக்கணும். சப்போஸ் அசைச்சிட்டா அவங்க அவுட் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ஒரு சீரிஸ்ல வந்து ஒரு பொம்மை வந்து திரும்பிட்டு ரெட் லைட் அப்படின்னு சொல்லி கண்ண பண்ணிடுவோம். திரும்பி பார்க்க கிரீன் லைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கிரீன் லைட்னு சொல்லி திரும்பி பார்க்க யாரான அசிச்சாங்கன்னா அவுட் இல்லைங்க, உண்மையாலே போட்டு தள்ளிடும். அதுதாங்க இந்த சீரிஸ்ல ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய சின்ன பசங்க கேம் வச்சுதான் இந்த ஒரு சீரிஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்த சீரிஸ்ல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த காப்ளின் அப்புறம் சைலசி இது ரெண்டுத்துல ஹீரோ நடிச்ச காங்கியோ அப்படின்ற அந்த ஆக்டர் வந்து இந்த ஒரு சின்ன கேமியாவும் பண்ணியிருப்பாங்க. லாஸ்டா இந்த லிஸ்ட்ல இருக்க சீரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல் பவுண்ட். ஹெல்பவுண்ட் இந்த சீரிஸ் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வந்து மனுஷங்கள் வந்து பிறந்ததுலேருந்து நிறைய தப்புகள் நிறைய பாவங்கள் பண்ணிடுவோம். ஆனால் சில மனுஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே பாவங்கள் பண்ணிடுவோம். ரொம்ப பெரிய பாவம்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பெரிய பாவம் பண்ண நபர்கள்லாம் கடவுள் கரெக்டாக கண்டுபிடிச்சி டிகிரி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்களை அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த டிகிரி வந்து என்ன பண்ணா, இந்த பெரிய பாவங்கள் பண்ணவங்கிட்ட போய் நீ வந்து இந்த நாளில் வந்து சாவ போற, இந்த நாளில் உன் உயிரை வந்து நாங்கள் எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மெசேஜ் மாதிரி வந்து கடவுள் வந்து அனுப்பிச்சு வைப்பாரு. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம்ல அந்த நாளில் வந்து அந்த மனுஷங்க அந்த பெரிய பாவம் பண்ண மனுஷங்களும் செத்து போயிடுவாங்க. கடைசியில இந்த டிகிரி ஏன் வருது, எதுக்கு வருது, இது உண்மையாலே கடவுளால் தான் வருதா இல்லையா, இது கடைசியில என்ன ஆச்சு, இதுக்கு ஒரு எண்ட் இருக்கா இல்லையான்றது ரொம்ப சூப்பரா ரொம்ப த்ரில்லிங்கா சொல்றாங்க இந்த ஹெல்பவுண்ட் அப்படின்ற சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த சீரிஸ்ல வந்து 2 குரூப்பான மனிதர்கள் இருப்பாங்க. ஒரு குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து உண்மையாலே கடவுள் தான், நிறைய பாவம் பண்ணவங்கள அவரே வந்து எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு குரூப் வந்து இது கடவுளா இருக்காது, வேற ஒரு விஷயமா இருக்கும், யாருன்னு தெரியல, சூப்பர் நேச்சுரலா வேற யாரா கூட பண்ணலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி 2 குரூப் நிறைய சண்டை கிண்டலா போட்டுவாங்க. இந்த சீரிஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து இப்பதான் ஒரு பிறந்து வந்து ஒரு மணி நேரம் இருந்திருக்கும். அந்த 1 மணி நேரத்திலேயே அந்த குழந்தைக்கு வந்து டிகிரி வர மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. இந்த டிகிரியை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் வரும்னா, பெரிய பாவம் பண்ணவங்களுக்கு தான் இந்த டிகிரி அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஆனா ஒரு பிறந்த குழந்தை எப்படி பாவம் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எல்லாம் நிறைய இடத்துல வரும். ரொம்ப சூப்பரான ஒரு சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும். நிறைய இந்த கடைசியில நிறைய விஷயங்கள் இருக்குங்க. போர் அடிக்க போற இதை உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எனக்கு பிடிச்ச ரொம்ப பர்சனலான ஃபேவரட்டான ஒரு 10 K-dramas பத்தி நீ பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட பார்க்குறேன். பாருங்க பார்த்துட்டு இருங்க. நீங்க பார்த்துட்டு AK 96.1. பாய்.